தனியார் மருத்துவமனை, அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா, வா மோதுவோம். இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம், இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம். அதனால் பெயர் தூக்கம். உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன். பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன். மனித குலப்பகைவன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி, ஐ ஹேட் இட். டேய், யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா பிக்காடி. ஏய் போடா. எல்லா வரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்க நாள் அப்படி. மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான். இவன் பேக்கப் பண்றான். அவன் முடிவு பண்ணிட்டே. நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும். ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை. ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட அவர் நான் அவரும் நின்றுதான். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ. ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். எழுது எழுது எழுது. என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன். எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள், பல ஆயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன். எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். நீ பார்த்து கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். மழை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகிவிடும். அது தெரியுமா? தெரியாதா? என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று விற்றுக் கொண்டிருப்பதை ஏற்கிறாயா, எதிர்க்கிறாயா? 32 ஆறையும் ஆற்று மணலையும் அள்ளி வித்து தின்னதை கொன்று புதைத்து விட்டு மலை மணலுக்கு வந்து விட்டீர்கள். யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியது உண்டா? பேசியது உண்டா இந்த கருத்தாக்கிகள்? ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது? கேரளாவிலும் கடற்கரை இருக்கே, ஆந்திராவிலும் கடற்கரை இருக்கே, அங்கு போகாத ஸ்டெர்லைட் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது? எல்லா மாநிலங்களிலும் மழை இருக்கிறது, ஏன் என்னுடைய தேனியில் மற்றும் நீற்றின் ஆய்வு வந்தது? கர்நாடகாவிலும் இதே காவிரி படுகை இருக்கிறது, அங்கே மீத்தேன் எடுக்கலாமே. தஞ்சையில் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறதை எடுக்கிறீர்கள், கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறது, அங்கே எடுக்கலாமே.
ஏன்? என்னுடைய மதுரையிலே மேலுள்ள அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் நீ சுரங்கம் அமைக்கிறதுக்கு நீ வந்து அங்க தோண்ட வருகிறாயே, ஏன்? ஏன்? கேட்பாரற்று கிடக்கிறது. தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது. ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. இங்கே கூடியிருக்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதில்லையே. அரிசி ஏத்தி இறக்குனதில் 1900 கோடி, அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லையே. அதானி எதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார்? இந்த கேள்வி எங்களை தவிர யாரும் நீங்கள் கேட்பதில்லையே. நாக்கு சுலுக்குகிறதா இல்ல இல்ல எப்படி? அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு. நீங்கள் விமர்சிப்பீர்கள், நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள், உருவாக்குபவர்கள். அறிவார்ந்த பெருமக்களே, போரிலே வென்றவனுக்கு வரலாறு, தோற்றவனுக்கு வரலாறு, வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் இடமில்லை. இவர் நன்றாக விமர்சிப்பார், இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை. வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு, அடிமைகளுக்கு இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட இடம் இருந்திருக்கிறது. கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. காலையில கிளம்பிட வேண்டியது, கட்டிச்சோரை கட்டிட்டு யாரு கூப்பிடுறா, யாரை பத்தி பேசணும், எவ்வளவு 2000 3000 அவ்வளவுதான் சீமான், அவ்வளவு போயிடுவார், இவ்வளவு முடிஞ்சிருவார், வந்துருவார். பாராளுமன்ற தேர்தல 2 விழுக்காடு வாங்குவாரா, 3 விழுக்காடு வாங்குவாரா, 4 விழுக்காடு வாங்குவாரா? உடுக்க அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். 8.22 வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டேன். இப்ப அவ்வளவுதான், இவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு. தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது. அதுதான் பெற்றுவிடக்கூடாது. ஏன்? என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் குளம், என் மக்கள், அவர்கள் கல்வி, அவர்கள் மருத்துவம், அவர்கள் வேலை வாய்ப்பு, இங்கே தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார். வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையூறு. கூட்டுணைவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல். எவனவன் தேசிய உரிமைக்கு நின்றிருக்கிறானோ, மம்மர் கடாபி, அதிபர் முபாரக், எல்லாரும் கொல்லப்படுவார்கள். சதாம் ஹுசேன், எல்லாரும் கொல்லப்படுவார்கள். ஏன்? எண்ணெய் வளங்களின் வேட்டை. தலைவர் என்ன கேட்டார்? விடுதலை. எல்லாரையும் போல சேர்பியாவிலிருந்து கொசோவா விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள், தெற்கு சூடான் விடுதலை அடைகிற போது வாழ்த்து சொன்ன நீங்கள், நேரு சொல்கிறார், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்கிறார், உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ, விடுதலைக்கு போராடுகிறதோ, அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கும் என்கிறார். அந்த நேருவின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது. கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வரை சுதந்திர போராட்டம் இருக்கும். அன்னை இந்திரா காந்தி, அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது. பாலஸ்தீன விடுதலை ஆதரித்த இந்தியா பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலையை எதிர்த்திட்டது. மனச்சான்றோடு பேசுங்கள் பெருமக்களே. எங்கள் தலைவன் அந்த ஈழத்தின் நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது இந்திய இந்த நாட்டின் குடிமக்கள், என் மீனவ சொந்தங்களில் ஒருவனை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கேள்வி எழுப்பி பாருங்கள். இல்லை, இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து நின்ற குலதெய்வமாக, காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் மேதவே பிரபாகரன் அவர்கள் நின்றார்கள்.
அங்கே சிங்களன் ராணுவ வலிமையை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நம்மளை அடித்து நம் தாய் நிலத்தை அபகரித்து விரட்டினான். அன்னை நிலைத்து விட்டு அகதியாக இடம்பெயர்ந்தோம். இன்னொரு தாயினம் தமிழகம் இருக்கிறது என்று வந்தோம். நிலை என்ன? வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாம் சொந்தவரை அகதியாக வாழ வைத்தோம். இது மாதிரி ஒரு இழிநிலை எந்த இனத்திற்காவது வந்ததுண்டா? உன் தாய் நிலத்திலே பீகாரி, பஞ்சாபி, குஜராத்தி, அமெரிக்கன், பிரிட்டிஷ்காரன், அரேபியன் எவனும் இடம் வாங்கலாம். ஆனால் ஈழதாயகத்தில் இருந்து வந்த உன் இன சொந்தங்கள் இந்த நிலத்தில் இடம் வாங்க முடியாது. எப்படி இருக்கிறது நிலை? இதுதான். ஆனால் நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? அங்காவது ஒரு தலைவன் வந்தான், அவனுக்கு ஒரு படை இருந்தது, தற்காத்து தன் இன மக்களை அழிய விடாமல் தடுத்து நின்று போராடினான். ஆனால் நமக்கு அதுவும் இல்லை. இங்க என்ன பிரச்சனை? அதேதான் அதேதான். ஆக்கிரமிப்பு என்று வீடுகளை இடிக்கிறார்கள். ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கேள்வி எழுப்ப நம்மை தவிர இந்த நாட்டில் ஒருவனும் இல்லை. ஆக்கிரமித்து வீடு கட்டி 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை, அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள், இடிக்கிறீர்கள். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை வீட்டு மனைகளாக போட்டு வித்தவன் அவன். அவன் வீடு கட்டும் போது வேடிக்கை பார்த்து நின்றவன் எவன்? அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் எவன்? எரிகாற்று இணைப்பு கொடுத்தவன் எவன்? குடிநீர் இணைப்பு கொடுத்தவன் எவன்? அவனுக்கு குடும்ப அட்டை, வாக்கு செலுத்துகிற உரிமை, இதையெல்லாம் கொடுத்தவன் எவன்? 60 ஆண்டுகளாக அவனிடத்திலே வீட்டு வரி வசூலித்தவன் எவன்? அவனுக்கு நடந்து செல்வ கடந்து செல்ல பாதை போட்டு கொடுத்தவன் எவன்? யார்? இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? என்ன தண்டனை? ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்று சொந்த நாட்டுக்குள்ளே நம் மக்களின் வாழ்விடங்களை விட்டு அகதியாக விரட்டுகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கள்ளுக்குட்டை, பெரும்பாக்கத்தில் வாழ்கிற மக்கள் மண்ணின் பூர்வீக குடிகள், ஆதி தமிழ் குடிகளை தலைநகரிலிருந்து விரட்டி விட்டார்கள். புறநகருக்கும் புறநகர் அப்பாலை தள்ளிவிட்டார்கள். அப்போதெல்லாம் நின்று போராடிய ஒரே மகன் உங்கள் அண்ணன் சீமான் என்பதை அந்த உணர்வோடும் உரிமையோடும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியும். இப்பவும் எண்ணற்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்று. அப்படி என்றால் நீரின்றி அமையாது உலகென்று பாடியவன் வள்ளுவர் கோட்டமே நீர்நிலையை தகர்த்து விட்டு தான் கட்டப்பட்டது. ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் எங்க என்று கேட்டால் அங்கிட்டு போரியாம்பா. அப்போ பல நீதிமன்றங்கள் ஏரி குளங்களை தூர்த்து விட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூரில் இருக்கிற நீதிமன்றம் தம்பி செந்திலுக்கு தெரியும். நான் வழக்குக்கு போயிருக்கிறேன். நான் போகாத நீதிமன்றம் எங்கே இருக்கிறது? எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறேன். மதுரை நீதிமன்றம் எங்க இருக்குது? மதுரை உயர் நீதிமன்ற கிளை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஏரியில் தான். இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றால் இயற்கையின் அரும்பெரும் கொடை வேளச்சேரியிலே பள்ளிக்கரணையிலே இருக்கிற அந்த ஏரியை, சதுப்பு நில ஏரியை குப்பையை கொட்டி மூடியவர்களுக்கு தண்டனை என்ன? ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பை மேடாக்கியவர்கள் வேற யார்? யார்? இதை யாராவது பேசுவார்களா? கருத்தாக்கிகள், விமர்சகர்கள். அதெல்லாம் அவர்கள் வேலை இல்லை. என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், பிரபாகரனின் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுவேன், விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். யாரையோ ஒருவனை நாம் பொறாமைப்பட வைத்திருக்கிறோம். உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே. உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு. உனக்கு வாக்கு செலுத்திய 36 லட்சம் மக்களை நினைவில் கொண்டு உண்மையும் நேர்மையாக களத்திலே நில்லு. துணி
துணிந்து நில், தொடர்ந்து செல், வெல். இதுதான் நீ இந்த மாவீரர் நாளில் ஏற்க வேண்டிய உறுதி. ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை, அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நமது வேலை. வெட்ட வெட்ட வாளையே தலைக்கும் போது மானத்தமிழ் மறவர் கூட்டம் விளவிள எழுவோம், விடுதலையாய் எழுவோம் என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் இதய சுவற்றில் எழுதி வையுங்கள். இங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் நகர்வுக்கு நாம் செல்ல வேண்டும். 26 தேர்தல் நீண்ட காலமாக நம் இனம் முன்னோர் தூக்கி சுமந்து வந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். நம் மாவீரரை நினைவில் சுமந்து அவர் கனவை நனவாக்க போய்க் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய லட்சிய சுமை. அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் அடிமையாகிறான், சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். அவனே உண்மையான புனித போராளி. அப்படிப்பட்ட போராளிகள் இந்த நிலத்தில் இனத்தில் இல்லையா இருந்தார்கள். அதில் ஒருவன் தான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். அப்படி அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நின்றவன் நமது உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அந்த அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து களத்திலே பாய்ந்தவர்கள் நம்முடைய மானத்தமிழ் மறவர்கள், மாவீரர்கள். அவர்கள் செய்த உயிரீகம், அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் கொடுத்த விலை, நம் தாய் நிலத்தில் நம் மக்கள் சிந்திய கண்ணீர், கதறிய ஒப்பாரி ஓலம் எல்லாம் மறந்து கடந்து போவதென்றால், உனக்காக இறந்தவனை நீ மறந்து போனால் மானத்தமிழ் மகனா, நீ இனமா அல்லது இறந்த பிணமா? எல்லாவற்றையும் பின்னுக்குத்தல். நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற இழி சிந்தனையை கீழே போட்டு நசுக்கு, மிதிச்சு தள்ளு. தன்னை முன்னிறுத்துவதை விடு, நீ பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்து. நானும் பெரிதல்ல, நீயும் பெரிதல்ல, நாடும் இனமும் பெரிது என்று என்ன. எழுந்து வா. ஒளிவடைத்த கண்ணினாய் வாய் வாய் என்கிறான் பெரும்பாவளன். நம்முடைய கோட்பாட்டை உள்வாங்கு, உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர். இந்த கோட்பாட்டை உள்வாங்கு. என்ன உங்க இலக்கு? என்ன உங்க கொள்கை? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்கள் கனவு. நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இது எங்கள் கொள்கை கோட்பாடு. நீர், நீர்வள பெருக்கம், தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு. அடுத்து வயிறு, வேளாண்மை, அரசு தொழில், ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. என் தாய் நிலம் தமிழகம் உலகத்தின் மிகப்பெரிய வேளாண் பண்ணையாக மாறும். நம்மாழ்வார் என்ற பெருந்தகப்பனின் மகன் மாவீரர் நாளில் உறுதியேற்கிறேன். எங்கு பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள். வெற்றிடம் என்று கிடையாது. ஒன்னு விளைநிலம் அல்லது காடு அல்லது நீர்நிலை அல்லது மேய்ச்சல் நிலம். இதுதான். வெண்ணிலிருந்து பார்த்தால் தேகத்தில் தேமல் போல என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் எங்கும் பார்ப்பாய். ஒன்னு விளைநிலம் அல்லது காடு, அது ஏரி குளம் அல்லது மேய்ச்சல் நிலம். இதுதான். பால் என்ற ஒன்று இருந்தால் பசி இல்லை. பால் முழுமையான உணவு என் உடன் பிறந்தானே. எந்த திரவ உணவிலும் கழிவு வராது.
பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. பால் இருந்தால் என் தேசத்தில் பசி இல்லை. என்ன செய்வாயும் சீமான்? நானே மாடு வளர்ப்பேன். ஆந்திராவில் இருந்து எனக்கு பால், ஆவின் பால் அரசு விற்கிறது. எங்க தெரியாது. ஆடு மாடு வளர்த்தால் அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்விதான் ஒருவருக்கு செல்வம். ஆனால் மாடும் நம் செல்வம். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி. மாடு மாடல்ல நம் செல்வம். ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள், மொபைல் பேங்க். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, 1 கிலோ கறி 1000 ரூபாய். உனக்கு கறி ஆந்திராவில் இருந்து வருகிறது, பால் ஆந்திராவில் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் ஆந்திரா முதலாளி தீர்மானிக்கிறார். நீ கேள்வி பண்ணு, சிரி. ஒரு நாள் பார், என் தலைவன் கண்ட கனவை அவன் பிள்ளைகள், அவன் தம்பி நிறைவேற்றி காட்டுகிறானே. எங்கு பார்த்தாலும் விளைநிலங்கள், அரசு பணி. பசி என்ற சொல் ஒழிப்பேன், இல்லாத ஒழிப்பேன். பசி வந்தால் 10 பறக்கும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, தொழில் முயற்சி, காமம், 10 பண்புகள் சிதறி அழியுங்கிற அவை பெருமாட்டி. பசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்பேன். உன்னை மாதிரி உப்மா போடுறவில்லை, காலையில உணவு பிள்ளைகள் உப்மா போடுறாங்க. எங்கும் பண்ணை, என் பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. 1/2 லிட்டர் பால், நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சிருப்பேன். 2 முட்டை, 1/2 லிட்டர் பால். குடா பக்கத்துல உடற்பயிற்சி கூறா, வாடா வாடா. அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பெருமைக்குரியவன் தமிழன். தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். சூழிசித்தர் சொல்றான்டா, அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிப்பதற்கு முன்பு நீனே எழுந்து சொல்லடா, நான் ஆகச் சிறந்தவன் என்று சொல்லடா. நான் ஆகச் சிறந்த பேரினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லடா. வயிறை முடிச்சிட்டேன். வயிறு நானே விவசாயம் செய்வேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அங்காடி. இந்த ரேஷன் கடையை மூடிடுவான், உணவு மானியத்தை ஒழிச்சிருவான். இப்பவே 1900 கோடி அரிசியை திங்கிறான். இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும்? அங்கே வித்துட்டு போக வேண்டியதானே. யாரு கேட்க போறா? முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன செய்வேன்? குறிஞ்சி அங்காடி, முட்டைக்கோசு, கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் நான் விற்பேன். அங்காடி வச்சு அரசு. ஏண்டா சூகி சுமோட்டோல வேலை செய்யற என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாளுங்களா? நோ ஸ்விக்கி சுமோட்டோ ஸ்டாப் இட், ஊபர் ஓலோ ஸ்டாப் இட். நீ என்ன பண்ண? நானே நடத்துவேன் ஊழா. குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன், முல்லை அங்காடி வச்சுட்டேன். என்ன முல்லை அங்காடி? ஆடு மாட்டுல இருந்து வர்ற எல்லாம் பால், நெய், தயிர், மோர் நான் தான் வச்சிருக்கேன். பண்ணை, பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி வச்சிருவேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி, செவ்வரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? கருடஞ்சம்பா வேணுமா? குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டுல இருக்கிறியா? அடுத்து சொல்லு, அடுத்த நோடி நான் தருவேன். தருவேன். யார் கொடுப்பா? இந்த சுகீஸ் மட்டும். சிரிக்காத டே, நான் சத்தியமா செய்வேன்டா. எந்த நாள்ல இருந்து பேசுற பாருடா. ஏய், சம்பளத்துக்கு சண்டை போட்டவன் அல்ல எங்க மாவீரர்கள், சத்தியத்திற்கு சண்டை போட்டவன். கூலிக்கு சண்டையிட்டவர்கள் அல்ல, கொண்ட கொள்கைக்கு சண்டையிட்டவர்கள். கொண்ட கொள்கை என்ன கொள்கை? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு. உயிர் உன்னதமானது, உயிரினும் மேலானது உரிமை. சீமான் தன் உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு. ஆனால் உரிமையை இழந்தால் தமிழ் பேரினத்திற்கான இழப்பு.
வயிறு முடிச்சிடும், வயிறு முடிச்சிடும். வேலை பசி கிடையாது, பசியே கிடையாது. பசுஞ்சோலை பள்ளிகள், பசுஞ்சோலை சாலைகள், தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை, கனவுடா. எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா. திருப்பி அடுத்து என்னென்ன, வயிறு வந்துருச்சு, அப்புறம் உயிர். உயிர் என்ன? மருத்துவம். இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு, நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா. அதான்டா சரியான ஜனநாயகம். ஒண்ணும் பண்ண முடியாது.